பரிசுன்னு உடனே பதறிட்டாரு. பின்னாடி போய் வீட்ல இருந்து 2 ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு எனக்கு. வைரமுத்து அவர்களை எந்த அளவுக்கு வந்து இப்போ ட்ரோல் பண்றாங்கன்றதை சொல்லக்கூட முடியல. ஷாம்பு வந்து கிஃப்டே இல்லாம அந்த ஷாம்புவை கொடுத்ததா, அது இப்போ பயங்கர ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கு சார். சுசித்ரா திருமணத்துக்கு வைரமுத்தும் போயிருக்காரு. வைரமுத்தோடு சுசித்ராவும் எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணிருக்கு. சுசித்ரா வைரமுத்து நட்பு என்பது நீண்ட நாளா இருக்கு. இது எப்ப சர்ச்சை ஆகுதுன்னா, சர்ச்சையின் நாயகி வைரமுத்துனும் நல்லவர் அல்ல, சுசித்ராவும் நல்லவள் அல்ல. சின்மயி சுசித்ரா 2 பேருமே இந்த கவிஞரோடு இணக்கமா இருந்தா தான் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சுமூகமாக இணக்கமாக இருந்த பிறகு இந்த 2 பெண்களும் வைரமுத்து மீது புகார் கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வைரமுத்து மறுப்பே தெரிவிக்கல. 2 பேருமே ஷாம்பு டப்பா சோப்பு டப்பா. வைரமுத்தை கூப்பிடும் போதே சுசித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் பாட்டியை கூட்டி துணைக்கு போகுது? ஒரு பெண் துணையோடு போறான்னா பாதுகாப்பு. அங்க போனா பாதுகாப்பு இல்ல. ஏன் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நீ போற? உனக்கு தேவை இருக்குதானே போற. இவர் மேல மட்டும் தான் தப்புன்ற மாதிரியான இப்போ ஒரு இது இருக்குல்ல சார். இல்ல அவர் வாயை திறந்தானா சுசித்ரா இந்த 2 சொல்லும். ஒன்ன சொன்னாலும் அந்த 2 வரும், 2 வந்தா 4 வரும். 2 பேருமே சமூகத்தை ஏமாத்துறாங்க. வைரமுத்த வாயை திறந்தா சுசித்ரா பல புகார்களை சந்திக்க வேண்டியது. எல்லா சர்ச்சைகளும் 4 கதவுக்குள்ள பல ரகசியங்கள் நடந்திருக்கு. ஏன் சண்டை பெருசாகுதுன்னா, வியாபாரம் பெருசாகும்போது. வருண்மணின்னு பேர் திரிஷாவை லவ் பண்ணார். திரிஷாவுக்கும் வருண்மணிக்கும் 5 வயசு வித்தியாசம். பெரிய தொழிலதிபருடைய மகன். திரிஷாவை இமயமலை கூட்டிகிட்டு போவார், காஷ்மீர் கூட்டிகிட்டு போவார், சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போவார். திருமணம் பண்ணிக்கலான்னு இருந்தார். இந்த அம்மா கடைசி வரைக்கும் அவரை திருமணம் செய்கிற ஐடியா இல்லை. அவர் செலவுலேயே உலகம் வரை சுற்றி பார்த்துட்டு காதல் முடிச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பத்திரிகை அதிபர். அந்த பத்திரிகை படத்தில் மிரட்டி பிரபலமான நடிகைகளை அவருடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக்குவார். அப்போ ஒரு பிரபலமான நடிகை, இன்னைக்கு அந்த அம்மா பேருக்கு சொன்ன பத்திக்கும் பரபரப்பா, அந்த அம்மாவை மிரட்டி வர சொல்லி. பழைய நடிகையா? இல்லை, இப்போ கரண்ட்ல இருக்காங்க. அடையாறு பார்க் ஹோட்டல் லானில் அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கார். லானில் ஸ்விம்மிங் பூல் முன்னாடி 10 கோடி சம்பளம் வாங்குற நடிகை சாரையில் உட்காந்து கால் அமுத்திட்டு இருக்கிறத. அப்போ அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் மிரட்டப்பட்டிருப்பாள். காவல்துறையால் எத்தனை இன்னலுக்கு உள்ளாகியிருப்பா. அரசியல்வாதிகளால் அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. உச்ச நடிகையாக இருந்தாலும் சரி, பல பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணது காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் கூடயும் பகிர்ந்து கொள்ளே வேண்டும் படுக்கை. அதே போல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த வைரமுத்து அவர்கள் பேசுனதை அவரை பற்றின ஒரு விஷயங்கள் சுச்சி லீக்ஸை எப்போதுமே பரபரப்பாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே. இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒரு விஷயம் பேசிட்டாங்க, சமூக வலைதளங்களில் லிட்டலாகவே பற்றிக்கிச்சு சார். வைரமுத்து அவர்களை எந்த அளவுக்கு வந்து இப்போது ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை சொல்லக்கூட முடியல. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கும் அது விஷயம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பேண்டீன் விஷயம், ஷாம்பு வந்து கிஃப்டே இல்லாமல் அந்த ஷாம்புவை கொடுத்ததா, அது இப்போ பயங்கர ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்குது சார். அவர் வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். கவிஞர் வைரமுத்து அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாருமே அவரை இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஏஜில் அவருக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசப்படுது இல்லை சார். இப்போ தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள். வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மணி வைரமுத்தை காதலித்து கரம் பிடிக்கிறார். கரம் பிடிச்சிட்டு அந்த அம்மா கூட இல்லை. இப்போ அவர் நீங்கள் வேளச்சேரியில் வேறொரு பெண்ணோடு அவர் வாழ்ந்துட்டுருக்கார். தன்னுடைய மனைவியோடு இல்லை அவர். ஆனால் திரைப்படத்துறைக்கே உள்ள சாபம் இது. திரைப்படத்துறையினால் அதில் பாலியல் சர்ச்சைகள் இல்லாமல் இல்லை. சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் சுசித்ரா திருமணத்துக்கு வைரமுத்தும் போயிருக்காரு. வைரமுத்தோடு சுசித்ராவும் எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணியிருக்கு. சுசித்ரா வைரமுத்து நட்பு என்பது நீண்ட நாளாக இருக்கு. இது எப்போ சர்ச்சை ஆகுதுன்னா, நீங்கள் ஆண்டாள் கோயில் சர்ச்சை ஆகுது இல்லை, நீங்கள் தினமணி வைத்தியநாதன் அவரும் வைரமுத்துரும் ஆண்டாள் கோயில் சர்ச்சை. நான் நேற்றுக்கு ஆண்டாள் கோயில் போயிட்டு வந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் பார்த்துட்டு ஆண்டாளை போய் பார்த்துட்டு தான் வந்தேன்.
அவன் இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு நேரம் இல்லை. அப்போ பிரம்மாண்ட கோயில், இப்படி ஒரு பிரம்மாண்ட கோயிலை எப்படா அந்த காலத்தில் கட்டினானுங்க 2000 வருடங்களுக்கு முன்பு. அதனால் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போது வைரமுத்தன் சுசித்ரா சர்ச்சை என்பது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. முடிவுக்கு வந்த பிறகு மீண்டும் ஷாம்பு கொடுத்தாரு, சோப் டப்பா கொடுத்தாரு, இந்த சர்ச்சை தேவையே இல்லை. சர்ச்சையின் நாயகி வைரமுத்தனும் நல்லவர் அல்ல, சுசித்ராவும் நல்லவள் அல்ல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சின்மயி சுசித்ரா 2 பேருமே திரைப்பட உலகத்தில் இன்றைக்கி ஒரு பரபரப்பான பர்சனாலிட்டிஸ். 2 பேருமே பல புகார்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சின்மயும் சுசித்ராவும் 2 பேருமே பாடகிகள். 2 பேருமே வைரமுத்தன் ஒரு புலவர், ஒரு கவிஞர். இந்த கவிஞரோடு இணக்கமாக இருந்தால் தான் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ 2 பேரும் சுமூகமாக இணக்கமாக இருந்த பிறகு வைரமுத்தன் மீதும் வைத்தியநாதன் மீதும் புகார் வருது. ஆண்டாள் கோயில் புகார் வந்த பிறகு இந்த 2 பெண்களும் வைரமுத்து மீது புகார் கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வைரமுத்து மறுப்பே தெரிவிக்கல. ராத்திரியில் திருடனுக்கு தேள் கொட்டினா கத்த முடியாது, ஊர்ச்சானம் பூரா உதைச்சிடுவான். இப்போ அதே நிலைமை தான் வைரமுத்தனுக்கும் சுசித்ராவுக்கும் சின்மய்க்கும். இப்போ இருக்கக்கூடிய பின்னணி என்ன பின்னணினா, இவர்களுக்கு ஒரு பிஜேபி பின்னணி இருக்குது. 2 பேருக்குமே பிஜேபி பின்னணியினுடைய விளைவு தான் வைரமுத்த திமுகவில் ஒரு அதிகார மையத்தில் இருக்கார். இவரை பலவீனப்படுத்துவதற்காகத்தான். ஆனால் செய்திகளும் உண்மை இருக்குது, உண்மை இல்லாமல் இல்லை. 2 பேருமே இணக்கமாக இருந்து பல நாட்கள். நீங்கள் சுசித்ரா கல்யாணத்துக்கு வைரமுத்தனுக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்க, வைரமுத்தன் போய் கலந்துக்கிறது. அப்போ ஏன் சர்ச்சையெல்லாம் வரல? தேவைன்னா சர்ச்சை வரும், தேவையில்லை கமுக்கமாக போயிடுறது. நீங்கள் கோபம் என்பது உடனே வருவது, ஒரு வாரம் கழித்து வருவதுக்கு பேர் கோபம் இல்லை. அப்போ வைரமுத்து அவர்கள் ஏன் சார் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்காங்க? அவர் ஏதாவது சொல்லலாம்ல? அப்போ சொல்லியிருந்தா இல்லை, அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் குற்றவாளி, அவரும் குற்றவாளி தான். அப்போ இவங்க தப்பு பண்ணியிருந்தா நீங்களும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு இது சொல்லல. அப்போ அது சொல்லாமல் இருக்கிறதுனால இவர் மேலே மட்டும் தான் தப்புன்ற மாதிரியான இப்போ ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை, அவர் வாயை திறந்தானா சுசிதா இந்த 2 சொல்லும். ஒன்றை சொன்னாலும் அந்த 2 வரும், 2 வந்தால் 4 வரும். 2 பேருமே சமூகத்தை ஏமாத்துறாங்க. நீங்கள் சின்மயி ஒரு ட்வீட் போடுது, அந்த ட்வீட்டை எதிர்த்து திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ஒரு ட்வீட் போடுறாரு. நடராஜ் அப்போ கமிஷனாக இருந்தார், நான் சொல்வது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. ட்வீட் போட்டதுக்காக ஒரு கருத்தை ஜனநாயக ரீதியாக பதிவு செய்வதற்காக அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு 2 பேர் 2 அரசு அதிகாரிகளை ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்படி சுசித்ராவுக்கும் சின்மயிக்கும் பிஜேபி பேக்ரவுண்ட் இருக்குது, கமிஷனர் நடராஜ் பிடிச்சி உள்ளே போடுறாரு. அப்போது வைரமுத்தன் என்ன ஆவார்? வைரமுத்தன் வாய் திறந்தால் கண்டிப்பாக அப்போ நல்லவனுக்கு அடையாளம் அப்போ சொல்லாமல் போவது. அமைதியாக இருக்கிறாரு வைரமுத்தன். ஆனால் வைரமுத்தன் அமைதியாக இருக்கிறாரு என்ற காரணத்தினால சுசித்ரா குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போக முடியாது. ஏன்னா வைரமுத்த வாயை திறந்தால் சுசித்ரா பல புகார்களை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்குமா சண்டை உடனே நான் பிரச்சனை சால்வ். சரி, சண்டை எப்போ வருது? பல வருஷம் கழிச்சு வருது. ஏன்? அதாவது ஃபைனான்ஸ் கதை தான். 1000 ரூபா வாங்க திருப்பி கொடுத்துருவான், 5000 வாங்கி திருப்பி கொடுத்துருவான், 50000 வாங்கி திருப்பி கொடுத்துருவான், 5 லட்சம் வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டான். அன்னைக்கு தான் சண்டை வரும். 2 பேரும் எவ்வளோ நாள் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க? சுசித்ராவும் வைரமுத்தும் எவ்வளோ நாள் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க? பல நாள் ஃபைனான்ஸ் நடந்திருக்கும். ஃபைனான்ஸ் எப்போ சண்டைக்கு வருது? 5 லட்ச ரூபா தொகை பெருசு, அப்போ தான் சண்டை வருது. இந்த சர்ச்சைகளும் இப்படி தான். எல்லா சர்ச்சைகளும் 4 கதவுக்குள்ளே பல ரகசியங்கள் நடந்திருக்கு. ஏன் சண்டை பெருசாகுதுன்னா, வியாபாரம் பெருசாகும்போது, வர்த்தகம் கூடும்போது சண்டை வருது. இதுதான். வைரமுத்தனும் நல்லவர் அல்ல, சுசித்ரா சின்மயும் நல்லவர்கள் அல்ல. 2 பேருமே ஷாம்பு டப்பா, சோப்பு டப்பா, சோப்பு. ஏன் தம்மா வைரமுத்தை கூப்பிடும் போதே சுசித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் பாட்டியை கூட்டி துணைக்கு போகுது?
ஒரு பெண் துணையோடு போறான்னா பாதுகாப்பு, அங்கே போனால் பாதுகாப்பு இல்லை. ஏன் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நீ போற? உனக்கு தேவை இருக்கு தானே போற. யோ எல்லாம் வர முடியாதியா, எது கூப்பிடுன்னு தெரியும் சொல்லியிருக்கலாமே, சுசித்ரா சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? பாதுகாப்போட நீங்கள் வருண்மணின்னு திரிஷாவுக்கு ஒரு காதலர் இருந்தார். யாருன்னா இந்தியா சிமெண்ட் சீனிவாசனுடைய பார்ட்னருடைய மகன் வருண்மணின்னு பேர். திரிஷாவை லவ் பண்ணார். திரிஷாவுக்கும் வருண்மணிக்கும் 5 வயசு வித்தியாசம், வயசு குறைஞ்சவர். பெரிய தொழிலதிபருடைய மகன். திரிஷாவை படம் எடுக்கணும், நிறைய படம் எடுப்பார். திரிஷாவை இமயமலை கூட்டிகிட்டு போவார், காஷ்மீர் கூட்டிகிட்டு போவார், சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போவார். திருமணம் பண்ணிக்கிறாருன்னு இருந்தார் அவர். இந்த அம்மா கடைசி வரைக்கும் அவரை திருமணம் செய்கிற ஐடியா இல்லை. அவருடைய செலவு பூரா அந்த அம்மா எல்லாம் அவர் செலவுலேயே உலகம் முறை சுற்றி பார்த்துச்சு. சுற்றி பார்த்துட்டு காதல் முறிஞ்சு போச்சு. ஒரு 2 பேர் எந்த சர்ச்சையும் இல்லையே. வருண்மணின்னு சர்ச்சை. வருண்மணி ஒரு காலத்தில் பெரிய திரைப்பட துறையில் பேசப்படுகிறாள். ஒன்றுமே நடக்கலை, சண்டையில் வம்பில் முடிஞ்சு போச்சு. இப்போ வருண்மணின்னு பார்த்தாரு, சரி இனிமேல் நமக்கு இந்த சினிமா நடிகை சாவகாசமாக வேண்டாம், இப்போது செட்டில் ஆகிடலான்னு தினகரன் கந்தசாமியினுடைய மகள் நீங்கள் ஒரு 500 கோடி ரூபா டெபாசிட் இருந்து தினகரன் 10 தினகரனை விற்று சன் டிவிக்கு விற்று அவருக்கு ஒரே புள்ள அனிதா குமரன் 2 பேரும். யார் கேட்டிங்கன்னா தினத்தந்தி சிவந்தி ஆயத்தினுடைய மகள், அவர் தினகரன் கந்தசாமி மருமகன். 500 கோடி ரூபா இருந்தது. அந்த பிள்ளைய டெபாசிட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணார்? லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணார், 500 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகிட்டார். எந்த சர்ச்சையும் இல்லை. திரிஷாவுக்கும் வருண்மணியனுக்கும் சண்டை சச்சரவே இல்லை. இது இப்படி தான் வைரமுத்துனுக்கும் சுசித்ராவுக்குமான சண்டை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து 2 பேருக்கு நட்பு ஏதோ ஒரு படத்தில் நட்பா தோழியா இந்த கதை ஓடிட்டு இருந்தது. இப்போ இது சர்ச்சையாக மாறி இருக்கு. இந்த சர்ச்சை பழைய சர்ச்சை. கல் பழசு, மொந்த புதுசு, சட்டி புதுசு. இது பெரிய அளவில் வைரமுத்தன் வாய் என்றைக்கும் திறக்க மாட்டார். ஏன்னா வாய் திறந்தா இந்த அம்மா 4 கதை சொல்லும், அவர் 7 கதை சொல்லுவார், அப்புறம் 10 கதை. 2 பேரும் மான மரியாதை போயிடும். ஆனால் பெண் ஒரு ஆண் மீது குற்றம் சுமத்தினால் அது எடுபடும், ஆண் சுமத்தினா எடுபடாது. எப்படி இருக்குன்னா இந்த சமூக வலைதளத்தில் வைரமுத்து அவர்கள் அந்த பேண்டீன் ஷாம்புவும் வச்சு இவன் உண்மையாகவே ஒரு ஷாம்புக்கு வந்து ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் தான் சார் சொல்லணும். அவ்வளோ வந்து ஒரு சமூக வலைதளத்தில் வைரமுத்து அவர்கள் பேரில் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கொச்சையான ஒரு ட்வீட் போயிட்டே இருக்குது சார். ஏன்னா இப்போ வைரமுத்து திமுக இருக்கார், சமூக வலைதளங்கள் பூரா பிஜேபி ஆட்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் இன்டெலெக்சுவலாகவும் இருக்கான் அவன். அதனால் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே திமுக காரங்களும் தான் சார் இருக்காங்க. திமுக அதாவதுமா இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குது. திமுக கொஞ்சம் பேர் இணையதளம், பிஜேபி கொஞ்சம் பேர், அதிமுக கொஞ்சம் பேர், சீமான் கொஞ்சம் பேர். இதுதான் சமூக வலைதளம் வலைதளங்களை தவிர மக்களுக்கான சமூக வலைதளங்களை தொலைக்காட்சியிலிருந்து எல்லாம் இதுக்கு வந்தான். இதையும் முடிச்சுக்கிட்டான். இப்போ அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. இது அரபிக்கணக்கு தான் இப்போ போகணும். இதுதான் இப்போ தமிழ்நாட்டு ட்ரெண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பத்திரிகை அதிபர். அவர் நீங்கள் அந்த பத்திரிகை படத்தில் மிரட்டி பிரபலமான நடிகைகளை அவருடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக்குவார். அப்போ ஒரு பிரபலமான நடிகை இன்றைக்கி அந்த அம்மா பேருக்கு சொன்ன பத்திக்கும் பரபரப்பாக அந்த அம்மாவை மிரட்டி வர சொல்லி அந்த அம்மா பழைய நடிகையா இல்லை, இப்போ கரண்டில் இருக்காங்க, உச்ச நடிகை. அப்போது என்னுடைய நண்பர் ஒரு பத்திரிகை நிருபர் தான் சொன்னார், இப்போ அந்த ஹோட்டலை இடிச்சிட்டான் பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி. அடையாறு பார்க் ஹோட்டல் லானில் அவர் அப்படியே உட்காந்துருக்கார். லானில் ஸ்விம்மிங் பூல் முன்னாடி கோடிக்கணக்காக 10 கோடி சம்பளம் வாங்குகிற நடிகை சாரையில் உட்காந்து கால் அமுத்திட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கார். ஆச்சரியமாக போய் என்கிட்ட சொன்னார். அப்போது இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான். 10 கோடி வாங்கி என்ன பண்ணுறது? 10 கோடி சம்பளம் வாங்கி ஒரு பத்திரிக்கை முதலாளி எந்நேரம் போதையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த பொண்ணு உட்காந்து கால் அமுத்திட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் மிரட்டப்பட்டிருப்பாள், காவல்துறையால் எத்தனை இன்னலுக்கு உள்ளாகியிருப்பா, அரசியல்வாதிகளால் அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. கோடிகளில் சம்பளம். நீங்கள் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிற பொண்ணை தூக்கி வீசிட்டு போயிடுவா.
பல கோடிகள் சம்பளம் வாங்குற உச்சபட்ச நடிகை ஒரு பத்திரிகை முதலாளிக்கு காலம்திட்டு உட்காந்துருக்கான் மன்னிப்பு கேட்டு. அப்போ எவ்வளவு தூரம் அவர்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்னு பாருங்க. அப்போ அவர்கள் பக்கம் நிற்பது தான் தார்மீக கடமையே தவிர அவர்களை மேலும் நீங்கள் நாளாந்தர நடிகள், விபச்சாரிகள், பாலியல் தொழிலாளிக்காகவே மனமிறங்கணும். அவர்களெல்லாம் நீங்கள் இந்த சமூகத்தில் பாவமாக இந்த சமூகம் வஞ்சி ஏறக்குறைய இந்த சமூகம் அவர்களை தோலுரித்து அவர்கள் மீது அனுதாபமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை ஒரு படுகொலிக்கில் தள்ளிய சமூகம் இந்த ஆணாதிக்க சமூகம். அரசியல்வாதிகள், அதிகாரிகள், எனக்கு தெரிஞ்சு உச்சபட்ச நடிகையாக இருந்தாலும் சரி, பல பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணது காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் கூடயும் முன்னணி நடிகையாக அவர் வந்த பிறகு அவர் பகிர்ந்து கொள்ளே வேண்டும் படுக்கையை. அதே போல் அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த குத்து, அவர்களோடும் நீங்கள் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நடிகையாக வந்தே இருக்க முடியாது. யாராவது விதி விலக்கு இல்லை, என்கிட்ட எல்லா கதையும் இருக்குது. நம்ம காந்தராஜை விட 1000 மடங்கு எனக்கு அது தெரியும். ஏன்னா காந்தராஜ் அரசியல்வாதிகளோட பழகிறதில்ல, அதிகாரிகளோட பழகிறதில்ல, சினிமாக்காரர். நான் 3 பேர் கூடயும் நான் நெருக்கமாக பழகி பல கதை இருக்கேன் என்கிட்ட. ஆனால் பாவம் அதெல்லாம் பார்க்கும்போது பாவமாக தான் தெரியுது. ஒரு நடிகை, அதே உச்சபட்ச நடிகை, அவங்க அப்பா பாலியல் தொழிலை தள்ளுவதற்கு பணம் வாங்குவார். பணம் வாங்கி அவரும் என்ன பண்ணுவார், பக்கத்து ரூம்லேயே அவங்க அப்பா பக்கத்தில் பாலியல் தொழிலுக்கு கொண்டு விட்டுருவார். லட்சக்கணக்காக வாங்கிட்டு அப்பாவும் அந்த வாங்கின பணத்தை பல பெண்களோடு அன்னைக்கு இரவே 5 நட்சத்திரம் குடிச்சு கும்பால் அடிச்சுட்டு வெறும் காலியாக போவார். கடைசியாக அந்த பொண்ணு அவங்க அண்ணன் சொத்தை பூரா எடுத்துக்கிட்டான், அடித்து விரட்டுறான் அந்த பொண்ணை, அந்த நடிகையை. அந்த அம்மாவுக்கு போக்கிடம் இல்லாமல் கடைசியாக போய் ஒரு ஸ்டுடியோ மேக்கப் மேன் அறையில் பல மாதம் தங்கியிருந்து. அப்போது அந்த பொண்ணுடைய சோகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கற்பனையே பண்ண முடியாது. அப்போது இவர்களுக்கு உலகமே தெரியாது, நடிகைகளுக்கு உலகமே தெரியாது. கோடிக்கணக்காக கூட்டுது, பிரபலமான திரைப்பட நடிகர் காத்திருக்கான், 5 நட்சத்திர ஹோட்டல், பென்ஸ் கார், ஆடி கார், இதெல்லாம் ஒரு காலகட்டம் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீந்தருக்கு ஆள் இருக்காது. மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் காசும் இருக்காது. கடைசி காலத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் நீங்கள் இந்த கோழி ஊதி விஜயெல்லாம் ஆஸ்பத்திரி பணம் கொடுக்க முடியாமல், மருத்துவத்துக்கு காசு இல்லாமல் நொந்து நூலாக போய் நோய்வாய்ப்பட்டு அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு தெரியும். இப்படி பல பேர், பல சோக கதைகள் இருக்குது கோடம்பாக்கத்தில். இதையெல்லாம் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம ஒரு சமூக சிந்தனையுள்ள ஒரு ஊடகவியலாளராக இருந்தால் இதை மேலும் அவர்களை விபச்சாரத்தில் தள்ளியதாக மீண்டும் நம்மளே விபச்சாரம் தள்ளக்கூடாது. காந்தராஜ முக்தாரும் மீண்டும் அந்த வேலையை செய்யக்கூடாது. நீ நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. நீங்கள் அவங்கள விபச்சாரி 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 சொல்கிறதுக்கு நீ ஒரு விபச்சாரம் தேவையில்லையே. நீங்கள் மாசேதும் 1.5 லட்சம் பேரோட ஒரு லாங் மார்ச் புறப்படுறார். எங்கே இருந்துன்னா சீனாவினுடைய வடக்கு தெற்கு 2 பக்கமும் பல வருடங்கள் 1.5 லட்சம் பேரோட லாங் மார்ச், உலக வரலாற்றில் எழுதப்பட்ட வரலாறு. அப்படி வரும்போது பல ஊர்களை தாண்டி வர்றாங்க, பல மாநிலங்கள், பல ஆறுகள், ஆண்களும் பெண்கள் எவ்வளோ பேர், 1.5 லட்சம் பேர் லாங் மார்ச். அப்படி வருகிற பொழுது ஒரு ஊருக்கு வர்றாங்க, அந்த ஊரில் பூரா விபச்சார பெண்கள், பல ஆயிரக்கணக்கான, அதான் தொழில். அப்போது மாவோட்ட வந்து சொல்கிறாங்க, மாவோ அதுக்கு தீர்வு காணணுமேங்கிறார். உடனே அப்போவே அந்த மேல்மட்ட ஆட்கள்லாம் கலந்து பேசுகிறாங்க, நம்ம இந்த இந்த லாங் மார்ச், ஏன்னா சீனாவே பயந்து போயிருக்கு, 1.5 லட்சம் பேர் இராணுவமாக வர்றான், ஷான் சேக்க அடித்து விரட்டுறக்கு. அப்போது இதுக்கு தீர்வு கிடைக்காம இந்த பேரணி நடந்து போகக்கூடாது. என்ன பண்ணலாம், 3 நாள் இரவிரவா இந்த விபச்சார பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், என்ன பண்ணலான்னு கடுமையான விவாதத்தின் முடிவில் சொல்லிட்டாங்க, நம்ம இந்த 1.5 லட்சம் பேர் இருக்கிற ஆண்கள்
யாருக்கு திருமணம் ஆகலையோ அவர்களை திருமணம் பண்ணிக்க. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பெண்களை, விபச்சாரத்து பெண்களை முடிஞ்சு போச்சு. இவங்கள திருமணம் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சா? விபச்சாரம் எத்தனை நாள் ஒழிக்கப்பட்டது? ஒரே பல 100 ஆண்டுகள் ஒழிக்க முடியாத அந்த தொழிலை ஒரே இரவில் நடந்த விவாதத்தில் அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். இப்படித்தான். அப்போ இதுதான் கம்யூனிஸ்ட், இதுதான் மாசே துங். இது யார் இல்லையா? நீங்கள் அண்ணாதுரை வச்சு என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படம் எடுக்கிறார். நான் சொல்லுது ஒரு 60 ஆண்டு கால வரலாறு. அதில் அண்ணா ஏன் கதவசனமே எழுதுறதில்ல? அப்போது பிரபலமான நடிகை திருமணமாகி கணவன் வந்த பிறகு அந்த அம்மா கதாநாயகி யார்? பானுமதி. பானுமதி வந்து அந்த கதவசனம், அண்ணா கதவசனம். அண்ணாவுக்கும் பானுமதிக்குமான முரண்பாடு வருது. பாலியல் முரண்பாடு தான், வேற என்ன? கருத்து முரண்பாடா, கொள்கை முரண்பாடா? இதில் அண்ணாவை அண்ணா கதவசனம் எழுதுனா நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்ருச்சு. நீங்கள் 2 பேருக்கு சண்டையே நடந்ததா சொல்கிறாங்க. அது அவர் மறைந்து போயிட்டார் முதலமைச்சர், அதனால் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அந்த அம்மா வந்து அவரை தாக்கியதாக கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். அப்போது என்எஸ் கிருஷ்ணன் கூட்டம் அந்த அம்மா சொல்லிடுச்சு, நான் இனிமேல் இவர் கதவசனம் எழுதுனா அந்த படத்தில் நடிக்க மாட்டேன். அதோட அந்த அம்மா வெளியேறிடுச்சு. வெளியேறிய பிறகு என்எஸ் கிருஷ்ணன் போய் அண்ணாடி சொல்கிறாரு, அண்ணாதுரை வேண்டாயா, உன் கதையும் வேண்டாம், வசனம் வேண்டாம். எனக்கு பானுமதி நடிக்கலைன்னா படம் ஓடாது, வசனம் எவன் எழுதினாலும் ஓடும். அதனால் அண்ணா நீ கிளம்பிடுறியா? அண்ணாதுரையை அந்த படத்துலேருந்து என்எஸ் கிருஷ்ணன் தூக்கிட்டார். தூக்கிய பிறகு அண்ணாதுரைக்கு மிகப்பெரிய வன்மை ஏற்பட்டுச்சு. ஒரு நடிகை, அண்ணாவே சொல்கிறார், 4ஆம் தர நடிகை, முதல் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் இல்லை, 4ஆம் தரம்னா அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. ஒரு 4ஆம் தர நடிகை என்னுடைய சினிமா கனவை தகர்த்து விட்டாருங்கிறார் அண்ணா. அது பிறகு அண்ணா கதவசனம் எழுதி சினிமாவுக்கு வரல, கருணாநிதி வந்தார். கருணாநிதி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அண்ணா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இதுதான் வரலாறு. அப்போது திமுக மேடைகள் அண்ணாவே துண்டிச்சிட்டு கொடுத்துட்டு கேட்பார். என்ன கேட்பார்? பானுமதிக்கும் உனக்கும் பிரச்சனையா? பானுமதியை நீ வச்சிருந்தியா? இப்படியெல்லாம் அண்ணாவே சீட்டு கொடுத்து கேட்பார். திராவிட இயக்க மேடைகள் இது அரசியல். அப்போது அண்ணா சொல்வார், அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல. என்ன அர்த்தம்? அவள் 4ஆம் தர நடிகைன்னு பச்சையா. இவரே ஒரு கருத்து உருவாகுது, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. இவர் வசனம் இன்னைக்கு வர்ற கதைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. வழியேற்க போக மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். இவர் தான் பேர் அறிஞர். இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.